ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம திருச்சி டு பெங்களூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக வந்து கிளம்புனோம். ஸோ பெங்களூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி திருச்சி டு பெங்களூரில் அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங், அதாவது 6:15க்கு வந்து ட்ரெயின் வந்து கிளம்புது. ஸோ பெங்களூருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:45க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரீச் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10க்கும் மேற்பட்ட சிட்டிங் சீட்டு கம்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏசி சேர் கார்ட் கோச்சும் அவைலபிளாக இருக்குது. குட்டி மோட்டோவை பாருங்கள். ஸோ அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு வந்து விண்டோ ஷீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விண்டோ ஷீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் கிளம்பும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம். ஸோ பக்கத்தானே போகிறீங்க, ஸோ ட்ரெயினும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு செல்ஃபியை போடுவோமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபேமிலியெலாம் கவர் பண்ணோம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் மூவ் ஆக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குட்டி மோட்டோக்கும் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவங்க அம்மா வந்து விட்டாங்க. ஸோ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடை வந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட மாட்டான், சாப்பாடு மாதிரி தான் சாப்பிடுவான். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினோட விண்டோ சீட்டில் போய் உட்காந்து ஒரு கிளிப் எடுக்கலான்னு உட்காந்தா ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களே பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து தாண்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வேகமாக வந்து மூவ் ஆகும். அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நீங்களே பாருங்களேன். ட்ரெயின் வேகமாக மூவ் ஆக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு பயமாக என்னன்னு தெரியல. ஸோ மற்றவங்கள திரும்பி பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் விண்டோவை திரும்பி பார்த்துக்கிட்டோம் வந்து திரும்பிக்கிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, அப்படியே வந்து ட்ரெயின் வந்து ரொம்பவே வேகமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பீடை வந்து விண்டோ ஷீட்டில் உட்காந்து நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குட்டி மோட்டோ வந்து செல்ஃபிக்கெல்லாம் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க, ஹாய் சொல்லி பாய் சொல்லி. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு குட்டி மோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, என்ஜாய் பண்ண விடாமல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டாட்டா காமிச்சு, ஸோ அவ்வளோ ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து என்ஜாய் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் வந்து இருக்க வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செம்ம ஸ்பீடாக வந்து போச்சு. ஸோ என்ன சொல்கிறது, பகல் டைமில் டே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ட்ரெயினை வந்து திருச்சி டு பெங்களூருக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, குட்டி மோட்டோவோட ஒரு சின்னதாக வந்து ட்ரெயின்குள்ளே ஒரு வாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விண்டோ சீட் பக்கத்தில் ஸ்டெப்ஸில் போய் நிற்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக காற்றடிச்சிது. ஒரு வழியாக வந்து சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு, ஸோ வாங்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நான் ரன்னிங்கில் தான் ஏறினேன். ஸோ ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் அண்டு ஆக்டிவான ட்ரெயினாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சேலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்கார்பேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஆர்புரம், அதுக்கப்புறம் எஸ்எம்பிட்டி தாங்க. ஸோ ஒரு வழியே எஸ்எம்பிட்டி வந்து சேர்ந்துட்டோம். செம்ம வெயிலுங்க. பெங்களூரில் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் செம்ம வெயில். டாக்ஸிக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லஞ்சை முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஷாப் இருக்குது. ஸோ ஆனியன் அண்டு கார்லிக் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஷாப்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையிலே உட்காந்துட்டு ஒரு நைட் ஆகிடுச்சு. நைட் அப்படியே ஒரு வாக்கை போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. ஸோ இதோட இந்த vlog முடிஞ்சுது. குட்டி மோட்டோவோட இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogலாம் நீங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குட்டி மோட்டோ vlog வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அண்ட் உங்களுடைய குட்டி மோட்டோவோட மீட் பண்ணுற வரையும் until that bye from குட்டி மோட்டோ vlog.